வணக்கம் மக்களே, நான் உங்கள் முத்து. நீங்கள் பார்த்துன்னு இருக்கிறது முத்துஸ் கிச்சன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, வெள்ளாட்டு தலை வச்சுட்டு ஒரு பெப்பர் ஸ்டைல் எப்படி செய்வதுன்ட்டு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தலை பாருங்கள், நல்லா கட் பண்ணிவிட்டு க்ளீனாக கழுவிட்டு வச்சுருக்கேன். குக்கர் வச்சுக்கலாம். அதில் இந்த தலையை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 4-5 விசில் விடுங்க, நல்லா வேகட்டும். தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். பெப்பர் ஃப்ரைன்றதுனால தாசி தண்ணி வேண்டாங்க. ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கலாம். டீஸ்பூன் சால்ட்டு, பற்ற வச்சுட்டு இது வேகட்டும். இந்த வச்சுடுவோம். தலைக்கறி பெப்பர் ஃப்ரை ஐட்டம்ஸ் என்ன வேணும்ட்டு பார்க்கலாம் வாங்க. வெங்காயம் 6 நல்லா எடுத்துகிட்டு ஸ்கின் அவுட் பண்ணிவிட்டு கழுவிட்டு வச்சுருக்கேன். தக்காளி 4 போதுங்க. 2 பீஸ் இஞ்சி, ஒரு 2 முழு பூண்டு உரிச்சிட்டு வச்சுக்கோங்க. ஒரு 5லேருந்து ஒரு 6 பச்சை மிளகா, ஒரு கட்டு கொத்தமல்லி எடுத்துருக்கேன், ஒரு 4 கொத்து கருவேப்பிலை. எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம் வாங்க. ஒரு கடாய் வச்சுக்குவோம். ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கலாம். ஒரு 3 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சி வரட்டுங்க. பாருங்கள், வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு நல்லா இடித்து எடுத்துக்காங்க. பச்சை மிளகாய் இப்படி கட் பண்ணி எடுத்துக்காங்க. வாங்க வெங்காயத்தை ஆட் பண்ணி தலைக்கறி பெப்பர் ஃப்ரை செமையாக இருக்குங்க. இந்த மாதிரி பண்ணி இந்த ஸ்டைலில் பண்ணி சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். வாங்க, கருவேப்பிலை ஃப்ரெஷ்ஷாக இருப்பாங்க. ஒரு 4 கொத்து இப்படி ஆட் பண்ணிடுவாங்க. கொத்தமல்லி மட்டும் லாஸ்ட்டுக்கு ஆட் பண்ணுவாங்க. இப்போ வேங்க தக்காளி ஆட் பண்ணிவிடுவோம். பெப்பர் ஃப்ரைன்றதுனால கொஞ்சம் தக்காளி கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணிக்காங்க. தக்காளி ஆட் பண்ணுறதுனா கொஞ்சம் நல்லா உங்களுக்கு கிரேவி டைப்பு வரும். பாருங்க, நல்லா வதங்கட்டும். ஒரு 5 நிமிஷம் விட்டு பாருங்க. மசாலா இந்த மாதிரி வதக்கிட்டு எடுத்துக்காங்க. மசாலா ஆட் பண்ணிவிடுவோங்க. உப்பு 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். பெப்பர் ஒரு 2 டேபிள் ஸ்பூனு சேர்த்துக்காங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, மஞ்சப்பொடி இன்னொரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்காங்க. ஆனால் எப்படி வெந்துன்னு இருக்கு பாருங்கள் கறி. அப்படியே ஆட் பண்ணிக்குவோம். அப்படியே ஆட் பண்ணி நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ரொம்ப ஈஸியான மெத்தடுங்க இது. கறி வெந்துச்சுன்னா போதும். தண்ணி ஆட் பண்ணிக்குவோம். கொஞ்சம் இதாக மசாலாலாம் மிக்ஸ் ஆகிட்டு நல்லா வரணும். ஒரு சின்ன கட்டு கொத்தமல்லி ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கோங்க. அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஒரு 5 நிமிஷம் இது நல்லா கோட்டட் ஆகட்டுங்க. 5 நிமிஷம் விட்டு பார்ப்போம். வாங்க ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். வா, சூப்பர். அப்படி இருக்கு பாருங்க. அப்படியே கோட்டட் ஆகிட்டு கிரேவி கரெக்டாக இருக்குங்க. இப்போ ஆஃப் பண்ணிவிடுவோம். ஆஃப் பண்ணிவிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்ட்டு பார்ப்போம். வாங்க டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம்.
ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குங்க. சூப்பராக இருக்குது. தலைக்கறி பெப்பர் ஸ்டே. இதை வீட்டில் நீங்களும் பண்ணி பாருங்கள், சாப்பிடுங்க, என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க.